ஏக்கா நான் கட்டப்பை எதுவும் எடுத்துகிட்டு வரல. அதனால் காயெல்லாம் வாங்கி ஒட்டுக்க உங்கள் கட்டப்பையிலே போட்டுக்குவான். வீட்டுக்கு போய் நீங்கள் நானும் சரி பார்த்து பிரிச்சுக்குவோங்க்கா. அதனால என்னம்மா என்னோடய வாங்கிக்கலாம். வீட்டுக்கு போய் ஆளுக்கு பாதி பிரிச்சுக்குவோம். சரி. என்ன பெரிய வெங்காயம் எம்பிட்டு சொன்னீங்க? என்ன பெரிய வெங்காயம் 30 ரூபா தானே கிலோ? ஏம்மா கிலோ 60 ரூபாம்மா, அரை கிலோ 30. இது வரப்போ நீங்கள் கிலோ 30 தானே கட்டிக்கிட்டு இருந்தீங்க? இல்லைம்மா, அரை கிலோ 30 அரை கிலோ 30 தான் கற்றுனேன். நீங்கள் சரியாக கவனிக்கலாம்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களாக்கா, கிட்டக்க வர வரைக்கும் கிலோ 30 கிட்டக்க வந்தானே 60 சரி சரி விடு. அண்ணா எனக்கு ஒரு 2 கிலோ பெரிய வெங்காயம் போட்டுருங்க. சரி சரிம்மா. அண்ணே அப்புறம் வந்து தக்காளி எல்லாம் எம்பிட்டு? தக்காளி எல்லாம் ரொம்ப சீப்புமா, கிலோவே 30 ரூபா தான், அள்ளி போடுங்க. அப்படியா? அப்போ அதுவும் ஒரு 2 கிலோ கொடுத்துருங்கண்ணே. தக்காளி 2 கிலோ வாங்குறீங்க, அம்பட்டு நாள் தாங்குமாக்கா? எல்லாம் தாங்கணும் டாச்சி. நம்ம என்ன பண்ணணும், பாதியை காயாவும் பாதி பழமாவும் வாங்கிக்கணும். காயெல்லாம் நல்லா ஃப்ரிட்ஜில் போட்டோன்னு என்னன்னா 1 மாதம் வரைக்கும் தாங்கும். அப்படியா? அப்போ நானும் 1 கிலோ வாங்கிக்கிறேன். என்ன அப்போ ஒரு 3 கிலோவாக போடுங்கண்ணே. 2 கிலோ ஒரு பையிலையும் 1 கிலோ ஒரு பையும் போட்டு கொடுங்க. சரிம்மா. நல்லா பாதி காய் பாதி பழமுமா இருக்கணும்னே. சரிம்மா, அண்ணன் அதெல்லாம் பார்த்து போட்டுருவேன். ஏம்மா வேறு ஏதாவது காய் பார்க்குறீங்களாம்மா? இந்த பார்த்தீங்களா கோசு ரொம்ப மழை மதியமா, எடுத்து ஆளு கொண்டா போடுங்க. கோஸ் எம்பிட்டுனே? 20 ரூபா தாம்மா ஒரு கோஸு, நல்லா பெரிய கோஸாவே தரேன், ஆளு கொண்டா வாங்கிக்கோங்க. ஆளுக்கு ஒன்று கோஸ் வாங்கிக்குவோமா? கூட்டு பொரியல்னு எதுக்காக ஆகும். ஆனால் அதான் நட்டாத்தி இன்னைக்கு பேசாமல் ஆளுக்கு ஒரு கோஸையும் வாங்கிக்குவோம். சரிண்ணே, ஆளுக்கு ஒரு கோஸ் கொடுத்துருங்க. சரி அண்ணே. அப்படியே இந்த பெருசாக ஒரு மிளகா இருக்கும்லண்ணே, அது இருக்கா? அதான் அந்த கொடை மிளகா இருக்குமா? நம்மள இல்லாத காயே கிடையாது. அது கொஞ்சம் ரேட் அதிகம், அரை கிலோவே 60 ரூபா விற்கிது. போட்டுமாம்மா? எதுக்குக்கா இந்த கொடை மிளகா? நம்ம பச்சை மிளகாவே நல்லா காரம் சுருன்னு இருக்கும், கறிக்கு கூட்டுக்கு எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம். தேவையில்லாமல் எதுக்கு இந்த கொடை மிளகாவை கேட்டுட்ருக்கீங்க? பார்த்தீங்களா, அரை கிலோவே 60 ரூபாங்கிறான். நம்ம கேட்டோன்னே விலையை ஏற்றி சொல்லுவாங்க்கா. ஏண்டி நட்டாத்தி, எனக்கு மட்டும் என்ன ஆசையா இந்த கொடை மிளகாயே 60 ரூபா போட்டு வாங்கணும்னு? என் வீட்டில் 2 இருக்குங்க பற்றியா, போகிறப்பயே சொல்லி தான் அனுப்பினாளுங்க. ஏதோ ஃப்ரைட் ரைஸு கே ரைஸுன்னு ஏதோ செய்யணுமா, அதுக்கு இந்த கொடை மிளகா கேரட்டு பீன்ஸு இதெல்லாம் கண்டிப்பாக வேணும்னு சொல்லி அனுப்பிட்டாளுங்க. அப்புறம் எப்படி முடியும்? போனோன்னே கட்டப்பையை திறந்து பண்டை இருக்கான்னு பார்ப்பாளுங்க, அவள் சொன்ன காய்கறி இருக்கான்னு பார்ப்பாளுங்க. அதனால் கண்டிப்பாக வாங்கிட்டு போயிடணும் முடி. ஓ அப்படியா? அப்போ நம்ம மணி இன்னைக்கு ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறான்னு சொல்லுங்கள். ஆமாம், புரட்டாசி மாதம் பாரு, அதனால் கறிக்கறி எடுக்கிறது இல்லை. சரி, காய்கறியில் ஏதோ வித்தியாசமாக செஞ்சு சாப்பிட்றாளுங்க, நானும் ஒன்றும் சொல்கிறது இல்லடி. ஆமாம்க்கா, இப்போலேருந்தே 1-2 சமையலை கற்றுக்கணும். அப்போ தான் நாளைக்கு போகிற இடத்துல பிரயோஜனமாக இருக்கும். குடமிளகா போட்டுமா? போடுங்கண்ணே, ஒரு 1/4 கிலோ போடுங்க. சரி. என்ன கத்திரிக்காய் இருக்கானே? கீரை இருக்க கத்திரிக்காய் 50 ரூபாமா, மேலே இருக்க 60 ரூபா, எது வேணால் வாங்கிக்கோங்க. நல்ல கத்திரிக்காவே கொடுங்கண்ணே, 1 கிலோ கொடுங்க. எனக்கும் கத்திரிக்காய் ஒரு அரை கிலோ கொடுங்கண்ணே. சரிம்மா. வேறு பீன்ஸு கேரட்டு அப்புறம் இஞ்சி பச்சை மிளகா? ஆமாம், பீன்ஸ் ஒரு அரை கிலோ, கேரட் ஒரு அரை கிலோ, அப்புறம் பச்சை மிளகா ஒரு 1/4 கிலோ கொடுங்க. அப்புறம் இஞ்சி 10 ரூபாய்க்கு, புதினா மல்லி ஒரு 10 ரூபாய்க்கு. அண்ணே எனக்கு அதெல்லாம் வேணாம், கேரட் மட்டும் ஒரு 1/2 கிலோ, பீட்ரூட் ஒரு 1/2 கிலோ, நம்மட்டு தான். சரிம்மா, நான் எல்லாமே போட்டுறேன். எல்லாம் கொஞ்சம் தனித்தனி கவராக போட்டு கொடுங்கண்ணே. நாங்கள் 2 பேரும் ஒட்டு தான் வாங்கிக்கிட்டு அங்கே போய் பிரிச்சுக்குவோம். சரிம்மா போட்டு தரேன். ஏண்டி உங்கள் வீட்டில் இருக்கிறது 2 பேர், அதுக்கு எதுக்கடி 1 கிலோ கத்திரிக்காய் வாங்குறேன்? ஒரு அரை கிலோ வாங்கினா பத்தாது? அப்படி இல்லைக்கா, எனக்கு கத்திரிக்காயில் வறுவல் பண்ணால் ரொம்ப பிடிக்கும். என் வீட்டுக்காரருக்கு என்ன கத்திரிக்காய் குழம்புனா உசுறு. அது எப்போ வச்சு தருவேன்னு கேட்டுக்கிட்டே இருப்பார். 2 நாளைக்கு ஆகும் பார்த்துக்கோங்க. போனாலும் என்ன கத்திரிக்காய் குழம்பு வச்சுட்டேன்னா 2 நாளைக்கு அதையே வச்சு ஓட்டிடுவேன். சமைக்கிற வேலையே இல்லை, அதுக்கு தான் 1 கிலோவாக வாங்கிக்கிட்டேன். ஆமாம், எங்கள் வீட்டுக்காரருக்கும் வெண்ணெய் கத்திரிக்காய் குழம்புனா ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டு மாமியார் கிளவி இருக்குல்ல, அதுவும் சட்டியோடு பிசைஞ்சு சோத்தை போட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்குன்னா பார்த்துக்க, அம்புட்டு ருசியாக இருக்கும் அந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. ஏக்கா நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு ஒரு நாள் எனக்கு சொல்லிக் கொடுங்கக்கா. அதெல்லாம் சொல்லித்தரேன். ஒரு நாள் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்கிற அன்னைக்கு உன்னை கூப்பிட்றேன், நீ ஏன் வந்து கற்றுக்க. சரி. ஏம்மா அவரைக்காய் இருக்குங்க, காலிஃப்ளவர் எல்லாம் இருக்குமா? ஏதாவது வேணுமா? என்ன மறந்தே போயிட்டேன், காலிஃப்ளவர் எம்பிட்டு சொல்கிறீங்க? பெரிய பூனா ஒரு 40 ரூபாமா, சின்ன பூனா 30 ரூபா. அப்போ 2 காலிஃப்ளவர் பெரிய பூவாவே போட்டுருங்கண்ணே. சரிம்மா. அப்புறம் அந்த பீர்க்கங்காய் சொன்னீங்களா, எம்பிட்டு? அது கிலோ 80 ரூபா. ஐயோ, அது நமக்கு கட்டுப்படி ஆகாது, அதெல்லாம் வேணாம். நீங்கள் அக்கா கேட்ட காலிஃப்ளவர் மட்டும் கொடுத்துருங்க. சரிங்கம்மா, கட்டப்பைய கொடுங்க. நல்ல வேலை காலிஃப்ளவர் ஞாபகப்படுத்தினாரு. போனோன்னு அதில் சில்லி கூட சாயங்கால நேரத்தில் பிள்ளைங்களுக்கு கொடுத்தா காஃபியோட நல்லா வச்சு சாப்பிடுவா. என் சின்னது இருக்குது பார்த்தியா, அதுக்கு இந்த காலிஃப்ளவர் சில்லினா ரொம்ப பிடிக்கும்.
வெளியில் பொரிச்சு கொடுமான்னு பின்னாடியே வருவா. சரி சரி, நல்ல வேலை, மறக்காமல் வாங்கிட்டேன். ஆமாக்கா, எனக்கு கூட அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். என் வீட்டுக்காரரு சாயங்காலம் 6 மணி ஆனால் பஜ்ஜி போண்டாவோட இந்த காலிஃப்ளவர் சில்லியை தான் வாங்கிட்டு வந்து நீட்டுவார். நான் வீட்டிலலாம் ஒன்றும் பண்ணுறதில்ல. அந்த மனுஷன் கடையிலேயே வாங்கி கொடுத்து என்ன ஆஃப் பண்ணிவிடுவாருன்னா பார்த்துக்கோங்க. ஏன்டி வீட்டில் அவருக்கு போட்டு தர வேண்டியதானே? அக்கா, ஒரு வாட்டி போட்டேன்க்கா. மனுஷன் சாப்பிட்டுட்டு இனிமேல் நீ காலிஃப்ளவர் சில்லிங்கிற பக்கமே போயிடாதுன்ட்டாரு. சரி, நமக்கும் வேலை மிச்சம்னு நானும் விட்டுட்டேன். சரியா போச்சுப்பா. வந்தாங்க, நீங்கள் கேட்ட காயெல்லாம் போட்டாச்சு. கொடுங்கண்ணே. மொத்தமாக 540 ரூபா வந்திருக்கு. அக்கா, வீட்டுக்கு வந்துட்டு கணக்கு பார்த்துட்டு உங்களுக்கு ரூபா தரட்டும்லக்கா? சரி நெட்டாத்தி, அதனால என்ன, நான் இப்போ ரூபா கொடுத்துட்றேன். வீட்டுக்கு வந்துட்டு காயை எடுத்துக்கிறப்போ காசை கொடுத்துக்கோ. சரிக்கா, நீங்களே கொடுத்துருங்க. கரெக்டாக இருக்குமா? வாங்க. அக்கா, அடுத்து என்ன, கிளம்ப வேண்டியதானே? நான் போய் உமாலையும் ஒத்தரவாசையும் வர சொல்லிட்டா? இல்லடி, போய் பண்டம் வாங்கணும் பத்தியா? சந்தையிலேயே பண்டமும் வாங்கிடணும். போனோடனே அவ பைய பிரித்து என்ன வாங்கிட்டு வந்தேன்னு தான் கேட்பாளுங்க. அப்படியா? சரி சரி. அப்போது பண்டம் வாங்குறதுக்கெலாம் உமா தான் சரிப்பட்டு வருவா. நான் போய் அவள்கிட்ட சாவியை வாங்கிட்டு அவளை அனுப்புகிறேன். நீங்களும் உமாலும் போய் பண்டம் வாங்கிட்டு வாங்க. நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வைக்கேன். ஏண்டி, உனக்கு வண்டி ஸ்டார்ட் பண்ண தெரியுமா? அக்கா, அதெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன்க்கா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் உமாவில் அனுப்புகிறேன். நான் போய் என்னென்னு பார்த்துட்டு வரேன். சரி, அப்படி அவளை அனுப்பு. இந்த நெட்டாத்தி கரெக்டாக வண்டி எடுத்துருவாடா? அதெல்லாம் எடுத்துருவாக்கா. சாவியை கொடுத்துட்டு வந்திருக்கேன். நம்ம எல்லாம் எடுத்து வைக்கிட்டோம். நம்ம அதுக்குள்ளே பண்டத்தை வாங்கிட்டு போயிடுவோம். மேடம், சொல்லுங்கள், என்ன வேணும்? பண்டம் தான்ப்பா வாங்கலான்னு வந்தேன். அப்படியா? நம்மள்ட்ட கேக், குக்கீஸ் எல்லாம் இருக்குது மேம். உங்களுக்கு என்ன வேணும்? ப்ரௌனிஸ் கூட நம்மள்ட்ட இப்போ ஆஃபரில் இருக்குது. இல்லைப்பா, அதெல்லாம் வேணாம். இங்கே பாருப்பா, தேனு மிட்டாய், கடல மிட்டாய், எள்ளுருண்டை, அப்புறம் கொஞ்சம் அஞ்சரைப்பட்டி முறுக்கு, இதெல்லாம் எடுத்துட்டு வா. அப்படியே அந்த ஓட்டு பக்கடாவை எடுத்துக்கப்பா. அப்புறம் அந்த சக்கரை எல்லாம் முக்கி ஜெல்லி மாதிரி ஒரு மிட்டாய் இருக்கும் பார்த்தியா, அதையும் எடுத்துக்க. சரி மேம், எல்லாமே எடுத்துகிட்டு வரேன். கடல மிட்டாய், எள்ளு மிட்டாயும் 5 பட்டணம் போட்டுக்க. சரி மேடம். இருந்தால் கேக்கு பிஸ்கெட்டுன்னு எல்லாம் வருது. இருந்தாலும் எதுவுமே கடல மிட்டாய்க்கு இணையாக மாட்டேங்குதுக்கா. கரெக்டாக சொன்னோம்மா, நல்லதும் கூட. நல்லா ஒரு பிடிச்சபடி கடலையும் அச்சு வெள்ளமும் சாப்பிட்டோன்னு வை, மூட்டு வலி முதுகு வலி எதுவும் வராதான். நம்மளே எம்பிட்டு கடல மிட்டாய் சாப்பிட்ருக்கோம். அப்படி சொல்லுங்க. ஏக்கா, பிள்ளைகளை அதெல்லாம் விரும்பி சாப்பிட்றாங்களா? முதல்ல வேணான்னு தான் உமா சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் வேணும்னா உம்படியா இதே வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டு இருந்தேன்னா இப்போ இதுக்கு பழகிருச்சுங்க. இப்போ கேட்டாலும் இதுதான் வேணுங்குதுங்க. அதுவும் பெருசுக்கு கடல மிட்டாய்னா உசுறு, சின்னதுக்கு தேன் மிட்டாய். ஆனால் இருந்தாலும் சின்னவ மட்டும் அப்பப்போ சிப்ஸ் வேணும், சாக்லேட் வேணும்னு கேட்பேன். அவன் அப்பா கூட அனுப்பிச்சு அப்பப்போ வாங்கி கொடுப்பேன். எப்போயாவது தானே, அதனால என்ன? ஆமாம்மாக்கா, எப்போயாவது ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்லை, சாப்பிட்டோம். எப்போ பாரு கேட்டாதான் வாங்கி தரக்கூடாது. சரியா சொன்னேன் மேடம். இந்தாங்க, நீங்கள் கேட்ட எல்லாம் இருக்குது. தேங்க்ஸுப்பா. இல்லை எம்பிட்டு? மொத்தம் 250 ரூபா. சரி, இந்தப்பா இதில் 250 ரூபா இருக்குது. சரி மேடம், தேங்க்ஸ். சரிப்பா. ஆமாடி, அந்த கவரை கொடுங்க. போகிறப்ப அப்படியே 2 கடல மிட்டாய் வாயில் போட்டுட்டே போவோம். இந்த அப்படி இப்போ இன்னும் சின்ன பிள்ளையாதாம்மா இருக்கா, கொஞ்சம் கூட வரல.